அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு சுரபி ஃபவுண்டேஷன் மூலமாக நமக்கு இன்னைக்கு மெடிக்கல் செக்கப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்திருக்கிறவங்க வந்து எக்ஸல் மெடிக்கல் காலேஜ் அண்டு நேச்சுரோபதி அண்டு யோகா அப்படிங்கிற ஒரு துறையிலேருந்து நம்ம வந்து நம்மளையெல்லாம் அவங்களுக்குலாம் செக் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நமது பாச அறக்கட்டளை பாச முதியோர்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மருத்துவ பரிசோதனை மட்டும் இல்லாத நமக்கு மதிய உணவும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அவங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க துறையில் நல்லா படித்து நல்ல வேலை கிடச்சி அவங்க எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நம்ம பாச அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். வாழ்க வளத்துடன். இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறோம். நீங்களாம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் கேட்குறது இந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு ஞாபகத்தில் வரலாம். என்னன்னு கேட்டால் இந்த பாச அறக்கட்டளை வந்து இந்த முதியோர்கள் 2 வருடங்களாக வாடகை கணக்கில் எழுதிட்டுருக்காங்க. நாங்கள் சொந்த கணக்குக்குள்ளான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவி 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா எது வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த கோரிக்கை இந்த இடத்துல வைக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லாத நீங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு கூட சொல்லலாம், தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லலாம். அந்த இடத்துக்கெல்லாம் எங்கள் முதியோர்களை கொண்டு சென்று உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொந்த கடை அமையருக்கு முடிஞ்ச உதவி செஞ்சு தர மாதிரி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க.